டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கம்பு கேழ்வரகு இந்த மாவில் செய்த ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது செய்கிறதுக்குங்க கம்பு 1/2 கிலோ, கேழ்வரகு 1/2 கிலோ கடையில் வாங்கிங்க. அதை நல்லா லேசாக கடாயில் போட்டு நல்லா வானலில் சூடு பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா மாவாக நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டாதீங்க. அது கம்பு மாவும் கேழ்வரகு மாவும் தனியாகவும் விற்கிறாங்க. அதையும் வாங்கி கூட நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கலந்த மாவுலேருந்து ஒரு 3 கரண்டி எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. இதிலங்க ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த ஒரு கேரட்டுங்க, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணது, அதை வந்து மாவில் போட்டுக்கலாங்க. அப்படியே இப்போ இதோடங்க சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், மிளகு பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், 3/4 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த மாவுலைங்க இதோட ஒரு கரண்டி கோதுமை மாவும் கலந்துக்கலாங்க. அதையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாத்தையும். இட்லி ஊற்றுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணுங்க. அந்த மாவு எவ்வளோ திக்காக இருக்குமோ அந்த திக்னஸில் இது இருந்தால் சரியாக இருக்குங்க. மாவு கலந்தாச்சு. இப்போங்க இதில் ஒரு கரண்டி வேக வைத்த பட்டாணி, பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க. அது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அது கம்பு இட்லியோடைய டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போது இட்லி ஊற்றிக்கலாமா? இப்போ இட்லி தட்டு எடுத்துங்க. அந்த இட்லி ஊற்றுற குழியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 ட்ராப் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி விட்டுடலாங்க. அப்போ தான் இட்லி எடுக்கிறப்போ நல்லா ஸ்மூத்தாக வரும். இந்த இட்லி மாவு தட்டில் ஊற்றுறதுக்கு முன்னாலங்க அந்த குழியில் வந்து கொஞ்சம் கேரட்டு, பட்டாணி, குடமிளகா அந்த பிட்டெல்லாம் கொஞ்சம் போட்டு விட்டு அதுக்கு மேலே வந்து மாவை ஊற்றிக்கலாங்க. நம்ம முதல்ல இதெல்லாம் கேரட்டெல்லாம் கட் பண்ணுறப்ப கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. கேரட்டு, பட்டாணி, குடமிளகா சின்ன சின்ன பிட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க முதல்ல. ஏன்னா இட்லி எடுத்த உடனே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா அட்ராக்ஷன் நல்லாயிருக்கும். அது மேலே மாவு ஊற்றிக்கலாங்க. அப்படியே எல்லா குழிலையும் இந்த மாதிரி முதல்ல கொஞ்சம் காய்கறிகளை போட்டு மேலே மாவை ஊற்றிக்கலாங்க. இப்போது இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பில் வச்சிடலாங்க. இட்லி அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வேக வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நீராவியெல்லாம் நல்ல வழியில் வந்தோடனே இட்லி வந்துருச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணலாங்க. இட்லி தட்டை எடுத்து வெளியில் வச்சுக்கலாங்க. இப்போது ஒவ்வொரு இட்லியாக எடுத்து தட்டில் வச்சுக்கலாங்க. இட்லி எல்லாம் எடுத்து தட்டில் வச்சாச்சுங்க. ஒரு 2 இட்லி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டுங்க. சட்னி, தேங்காய் கலந்த தக்காளி சட்னி வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா?
இதனுடைய டேஸ்ட்டுங்க லேசாக மிளகு பொடி கலந்தது, லேசான ஒரு காரங்க, அதோடு இந்த வெஜிடபிள்ஸு சேர்ந்தது எல்லாம் சேர்ந்து அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. ஏன்னா இது ஒரு கம்பு ஒரு இட்லின்னு சொல்கிறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச்.